இந்த வீடியோ கீழேயே வந்து அந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ்லாம் வந்துருங்க. அந்த ஃபிஷ்ஷோட ரேட்டு, அது பேரா இல்லை சிங்கிளா அந்த மாதிரிலாம் வந்துரும். அதே மாதிரி கொரியர் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி ஈவினிங் நம்ம கொரியர் பண்ணிருவோம். ஜிபே மட்டும்தான். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மகிட்ட. ஜிபேல ஃபுல் அமௌண்ட்டு அனுப்பிவிட்டிங்கன்னா கொரியர் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷோட அமௌண்ட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ரூ. 80 வரும். ஃபிஷ்ஷோட அமௌண்ட் ப்ளஸ் ரூ. 80 அனுப்புனீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிக்கலாம். ஃபிஷ் எல்லாம் மேக்ஸிமம் சேஃபாக தான் வரும். எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்படி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ரீஃபண்ட் உண்டு. ரீஃபண்டு இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் 2ல ஏதாச்சும் உண்டு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ரீஃபண்ட் கேட்குறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்துடலாம். இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா பாக்ஸை பிரிக்கும்போது வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டணும். அதாவது பாக்ஸ் உங்கள் கையில் கிடைக்குது பார்த்தீங்களா, அன்பேக் பண்ணுவோம் ஃபுல் வீடியோ எடுக்கணும். பாக்ஸை எதுவுமே எந்த சைடுமே பிரிக்காமல் அதை ஒரு வீட்டில் காமிச்சு எந்த சைடில் பிரிக்க அப்படின்னு ஒரு வீடியோவில் காமிச்சு அதை ஃபுல்லாக பிரித்து அப்போ வந்து ஃபிஷ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் உண்டு. ஆனால் ஃபிஷ் வந்து வாங்கி வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு இறக்குது, இல்லை 2, 3 நாள் கழிச்சு இறக்குதுன்னா அதுக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடையாது. வாங்கின உடனே வந்து நீங்கள் பாக்ஸ் எடுக்கும்போது பிரித்து பார்க்கும்போது இறந்துருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக ரீஃபண்ட் உண்டு. கொரியர் போட்டதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து உங்கள் ஃபிஷ் வந்து கையில் சேரும் அப்படின்னா, கொரியர் பண்ணாண்டுலேருந்து 2 நாளுக்குள்ள உங்கள் கையிலேருந்து சேர்ந்துரும். தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா 2 நாள் வந்துடும். நாங்களும் ட்ராக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். உங்களுக்கு சப்போஸ் லேட் ஆச்சுன்னா நம்ம மட்டும் சொல்லுங்கள். நம்ம ட்ராக் பண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம பார்சலை மூவ் பண்ண வச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, பார்சல் வந்து வீட்டுக்கு வருமா? இல்லாட்டி நம்ம போய் பிக்கப் பண்ணணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இல்லை லாங்கில் தான் இருக்குது, ஒரு வில்லேஜ் சைடில் தான் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொரியர். அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஏரியா சைட் இப்போ கொரியர் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பின்கோடில் நீங்கள் இருக்கிற சேம் பின்கோடில் வந்து கொரியர் ஆஃபீஸ் இருக்கணும். அப்போலாம் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் கார்டுவிகா மீன் தான் கையில் ஸ்டாக் இருக்குது. அந்த மீன் தான் வந்து நம்ம அனுப்ப போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு மீனை காமிச்சிட்டு வேறு மீன்லாம் அனுப்ப மாட்டோம். அதே மீன் தான் அனுப்புவோம். சப்போஸ் இது ஸ்டாக் இல்லை அப்படின்னா இந்த நீங்கள் காட்டுற மீன் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டுருவோம். இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் மீனை கேட்டிங்க வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ அனுப்பி விட்ருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மீனை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டிங்கன்னா அது இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு பார்த்து சொல்லி. அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊருன்னு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூர் செல்வபுரம் ஏரியாவில் இருக்கேன். அந்த இடத்துல தான் நம்ம கடையும் இருக்குது. அதே பேமெண்ட் அனுப்பிட்டு ஃபிஷ் வருமா அப்படிங்கலாம் பயப்பட தேவையில்லைங்க. நம்ம வந்து ஸ்கேமெல்லாம் இது பண்ணுறது நம்ம கரெக்டாக தான் அனுப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் போனீங்க அப்படின்னா அதிலேயே வந்து நம்ம தினமும் கொரியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொரியர் பண்ணியிருக்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணால் கொரியர் பண்ணுங்கள்.